ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மகிமையான மாலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆண்டுடைய பரிசுத்த பாதத்திலே வந்து பணிந்து குனிந்து உம்மை சேவிக்கும்படியாக தந்திருக்கிற ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக முதியோர் ஆராதனையாக நாங்கள் இந்த ஆராதனை ஆசிரிக்கும்படியாக எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபை எண்ணி உமக்கு ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளை முழுவதுமாக தூய ஆவியானுடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழிநடத்துவதாக உமது மூலமாய் நிறைவான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்று செல்ல அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். நம்முடைய ஆராதனைக்கு ஆர்வமாகும். ஆராதனை கீதங்கள் 781, கீதங்களும் கீர்த்தனைகளும் 556 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 781, கீதங்களும் கீர்த்தனைகளும் 556 பாடுவோம். கூட்டி வச்சிருக்கேன். Free.
துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தின் நீதியும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் முதுமுகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனவிருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள்ளிராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அளவில்லா தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இதயத்தோட அறிக்கையிடம் வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிக்கொண்ட ஆடுகளில் போல நாங்கள் முடிவடிகளில் விட்டு வடிகளை இது போனோம். எங்களுடைய யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுமையில்லை, ஆனாலும் ஆண்டவரே, தேவரின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதனுக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படி நிர்வாகமுள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்பினங்களை அறிவிக்கிறவர்கள் மேல் பொறுமையாயும் பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிறவர்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவபக்தியும் நீதியும் கடிதம் திருளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறோம். ஆமென். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறது மன்னிக்கிறது உமக்கு சுபாவம் லட்சணமாய் இருக்கிறதுனால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகி சங்கிலினாலே நாங்கள் கற்றுண்டவர்களாய் உருக்கமானது மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலை ஆக்க வேண்டும் என்று எங்கள் மத்திய சிறுமை எங்களுக்காக பரிந்து பேசுருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, ஆண்டவரே, உதடுகளை திறந்தருளோ.
தேவனே எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரின் பெருமானை பாடு. நம்முடைய இரட்சகரே சங்கீதம் பண்ண பாடுவோம் பாருங்கள். துதித்தலைவர் சமைப்போம் பாக வந்து சங்கீதம் படித்து பாடு. கர்த்தரின் மகா மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 92. சங்கீதம் 92. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள்.
துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்னென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் யோபுவின் சரித்திர புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள். யோபு 12:1 முதல் 13 வசனங்கள். யோபு பிரேத்திரமாக, ஆம், நீங்களே ஞானமுள்ள ஜனங்கள், உங்களுடனே ஞானம் சாகும். உங்களைப் போல் எனக்கு புத்தி உண்டு, உங்களிலும் நான் தாழ்ந்தவன் அல்ல. இப்படிப்பட்டவர்களை அறியாதவன் யார்? என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன். அவர் எனக்கு மறு உத்தரவு அருள்வார். உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். ஆபத்துக்கு உள்ளானவன் சுகமாயிருக்கனுடைய நிலையில் இகழ்ச்சி அடைகிறான். கால் இடர்களுக்கு இது நேரிடும். கள்ளருடைய கூடாரங்களில் செல்வம் உண்டு. தேவனை கோபப்படுத்துவர்களுக்கு கோபமும் உண்டு. அவர்கள் கையிலே தேவன் கொண்டு வந்து கொடுக்கிறார். இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். அல்லது பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்று இவைகள் எல்லாவற்றிலும் அறியாதவன் யார்? சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷனின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கிறது அல்லவா? முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவரிடத்தில் புத்தியும் இருக்குமே. அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாய் இருக்கும். அவருக்கு தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. வேண்டிய இரண்டாம் வேத பாடம் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை. பக்கம் 291. நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறைவுபடுத்தி உன்னை காண வாஞ்சியாயிருந்து உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூர்ந்ததினால் என் முன்னோர்கள் முதல் கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராய்ந்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோயிசாவுக்குள்ளும் உன் தாயாகிய ஐநேயக்காவுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ பலத்தை நீ அமர்ந்துட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெரிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவரை தாம் கட்டப்பட்டிருக்க என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமை பெற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி. அவர் நம்முடைய கிரியன்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானாலே அந்த கிருபை இப்போது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அதற்கு நாம் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதனாக நீக்கப்பட்டேன். அந்நீக்கம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்தவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவருக்கு ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறேன் என்று நிச்சயத்தை நிற்கிறேன். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்க ஆரோக்கியமான வசனப்படி சட்டத்தை கை கொண்டிரு. வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் வாசிக்க முடியாது. இவ்வாரத்துக்குரிய சத்திய வசனம் முதியோரின் ஞானம். முதியோரின் ஞானம் யோபுவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோபுவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். முதியோரின் ஞானம். முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்குமே. யாவரும் சேர்ந்து வாசிப்போம். முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவரிடத்தில் புத்தியும் இருக்குமே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் முதியோர் ஆராதனையாக ஆசரிக்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த சன்னிதானத்திலே முதிர் வயதுடன் சீனியர் சிட்டிசன் 60 வயதிற்கு மேல் வந்து ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிற அனைத்து திருச்சபையின் பிள்ளைகளையும் உங்களை அன்போடு கூட வாழ்த்து வரவிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்க கேட்ட சங்கீதத்தில் சொன்னது போல முதிர் வயதிலும் அவர்கள் கனிதந்து புஷ்டியாக இருக்கும்படியாக ஆண்டவரிடத்திலே நாம் வேண்டுவோம். அப்படியே ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற மற்ற யாவரையும் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அறிவிப்புகள் 29/9/2021 வருகிற புதன்கிழமை மாலை 7 மணிக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனை நடைபெறும். வருகின்ற புதன்கிழமை மாலை 7 மணிக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனை நடைபெறும். கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரும் தகுந்த ஆயத்தத்தோடு திருவிருந்து ஆராதனையிலே பங்கு பெற உங்களுடைய யாவரையும் மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். தூவிபுரம் சேகரம் தூவிபுரம் சபையில் திடப்படுத்தல் வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. விருப்பமுள்ளவர்கள் தங்களுடைய பெயரை பதிவு செய்ய உங்களை மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய சபையில் யாராவது திடப்படுத்தல் படிப்பதற்கு படிக்காமல் இருப்பவர்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பெயரை
பதிவு செய்யுமாறு மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே பிறந்த நாள் திருமண நாள் படிவத்தை இன்னமும் பூர்த்தி செய்து கொடுக்காதவர்கள் தயவு செய்து உடனடியாக பூர்த்தி செய்து கொடுக்குமாறு உங்களை மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 7 மணிக்கு நமது ஆலயத்தில் மாலை ஆராதனை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகின்ற அக்டோபர் மாதம் முதல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 7 மணிக்கு இதுபோன்று மாலை ஆராதனை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாலை ஆராதனையிலே மிஷனரியினுடைய வாழ்க்கை சரித்திரமானது உங்களுக்கு சுட்டி காட்டப்படும். எனவே நம்முடைய பகுதியிலே மற்றும் பல பகுதிகளிலே மேலை நாட்டிலிருந்து வந்து சுவிசேஷத்தை இறைப்பணியை தன் பணியாக கொண்டு சுவிசேஷமே மூச்சு என்று அவர்கள் கடைசி வரைக்கும் அந்த பணியை செய்து உயிர் நீத்த அனைத்து மிஷனருடைய வாழ்க்கை வரலாறையும் ஒவ்வொரு வாரத்தோறும் நாம் கேட்க இருக்கின்றோம். எனவே நீங்கள் தயவு செய்து இந்த ஆராதனையை புறக்கணிக்காதபடிக்கு உங்களை மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது வந்திருக்கிற இந்த பகுதியில் ஆரம்பித்து இந்த பகுதி வரைக்கும் உங்களுடைய முகங்கள் எனக்கு தெரிகின்றது. நீங்கள் யாவரும் இந்த ஞாயிறு ஆராதனையிலே கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பங்கேற்க வேண்டும். அப்படி பங்கேற்கும் போது நிச்சயமாகவே நமக்குள்ளாக கர்த்தருடைய ஆவியானவருடைய பேசுதல் நம்மோடு கூட இடைபெறும் என்பதில் சந்தேகமில்லை. எனவே ஞாயிற்றுக்கிழமை நாம் எல்லாருக்கும் ஓய்வு நாள். அதனால் ஒருவேளை இப்பொழுது நமக்கு காலை நேரத்திலே ஆராதனை நடக்கக்கூடாதபடிக்கு தடைகள் இருக்கின்றன. இரவிலே நாம் இங்கு கொஞ்சம் கூட்டமாக கூடி நாம் ஆண்டவரை ஆராதிக்க இருக்கிறோம். எனவே நீங்கள் அந்த நாளை முழுமையாக நீங்கள் ஆண்டவருக்கு ஒதுக்கீடு செய்து நீங்கள் ஆலயத்திற்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நாம் பிழைத்திருப்பது, அதாவது நாம் ஆண்டவரை ஆராதிப்பது என்னவென்றால், இவ்விதமாக ஒரு நாளிலே ஒரு மிஷனரி நம் பகுதிக்கு வராதிருந்திருந்தால் நீங்களும் நானும் இந்த ஆலயத்தை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது இல்லையா? ஆகினாலே எனக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி நம்முடைய இந்திய தேசத்தின் மீது கரிசனை கொண்ட எத்தனை மிஷனரிகள் வந்தார்கள், அவருடைய பணி என்ன, எப்படி மரித்தார்கள் என்பதை குறித்து விவரமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாகும். நம்முடைய பிள்ளைகளும் அதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வரும் காலங்களிலே அவர்கள் வழிதப்பி செல்லாதபடிக்கு கிறிஸ்து மார்க்கத்திலேயும் கிறிஸ்துவின் பாதையிலேயும் செல்வதற்கு இது மிகுந்த உகந்ததாயிருக்கும். எனவே நீங்கள் உங்கள் பிள்ளைகளையும் தவறாது இந்த ஆராதனையிலே அழைத்து வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன் நான் இதை மறுபடியும் சொல்கிறேன் என்றால், நமக்குள்ளாக மிஷனருடைய தாகம் எப்போதும் இருக்க வேண்டும். இந்த தாகம் நாம் மறுமைக்கு உட்படும் வரைக்கும் அது தீராத தாகமாய் இருக்க வேண்டும். எனவே நீங்கள் தயவுசெய்து இந்த ஆராதனையிலே பங்கு பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற அக்டோபர் முதல் வாரத்திலிருந்து இந்த ஆராதனை நடைபெறும். அதற்கு அடுத்த செப்டம்பர் கடைசி வாரத்திலே முழுமையாக ஒரு வருடமும் இந்த ஆராதனையில் பங்கு பெற்றவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் சரி, அத்தனை பேரும் கொடுக்கப்படும். சரிங்களா? இருக்கிற அத்தனை பேர் நீங்கள் வந்தாலும் சரி, இதை விட கூடுதலாக வந்தாலும் சரி, உங்கள் அத்தனை பேருக்கும் சிறப்பான பரிசு கொடுக்கப்படும். சரிங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களை பரிசுக்காக அழைக்கவில்லை, கர்த்தருடைய சன்னிதானத்திலே உங்களை ஊக்குவிப்பதற்காக சொல்லப்படுகிறது. எனவே நீங்கள் இதை பின்பற்றி வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுபோலவே ஆலய பராமரிப்புக்கு அவர் உங்களுடைய கடமையில் இருக்கும் என்றால் அதனையும் நீங்கள் படைத்து நம்முடைய ஆலயம் சிறப்பாக செயல்படுவதற்கு நீங்கள் உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுபோலவே கடந்த வாரம் நான் அறிவிப்பு கொடுத்திருந்தேன். ஆலயத்தினுடைய பின்புறம் உங்களை திரும்பி பார்க்க சொன்னேன். இன்னமும் அந்த குறை தீர்க்கப்படவில்லை. எனவே நம்முடைய வீட்டிலும் நம்முடைய வாழ்விலும் எவ்விதமாக நாம் ஒளியேற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதுபோலவே ஆண்டவருடைய ஆலயமும் சிறப்பாய் ஒளி வீச வேண்டும். எனவே அதிலே ஒரு பல்பு அங்கு பீசாய் கிடக்குது. சரிங்களா? அதுக்கு உங்களால் ஏவப்பட்டவர்கள் அடுத்த வாரத்திற்குள்ளாக நீங்கள் வாங்கி கொடுக்குமாறு உங்களை அன்போடு கர்த்தர் வாழ்க்கையில் நிச்சயமாக ஏவுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். விதமான செயலை நீங்கள் செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் தொடர்ந்து நான் அறிவிப்பு கொடுத்து கொண்டு வருகிறேன். அந்த இடத்துல ஒரு மைக் ஸ்டாண்டு மைக் தேவைப்படுகிறது என்று சொல்லி அதையும் நீங்கள் வாங்கி கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வாரம் அறிவிப்பு கொடுக்கக்கூடாதபடிக்கு நீங்கள் உதவி செய்யுமாறு உங்களை கலந்து பாதம் படிந்து வேண்டிக் கொள்கிறேன்.
விதமான செயலை நீங்கள் செய்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாளை ஆசரிப்பவர்கள் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஏ நித்யா டாக்டர் ஆஃப் மிஸ்டர் ஜி ஆசீர்வாதம், 29ஆம் தேதி புதன்கிழமை ஆர் ஜெசிமா டாக்டர் ஆஃப் மிஸ்டர் ராஜேஷ்குமார், 30ஆம் தேதி வியாழக்கிழமை ஜே தேவ பிரின்சி டாக்டர் ஆஃப் மிஸ்டர் ஜாக்சன் தாமஸ், 1ஆம் தேதி அக்டோபர் மாதம் 1ஆம் நாள் வெள்ளிக்கிழமை மிஸ்டர் ஜே ஜான்பால், மிஸ்ஸஸ் எம் பொன்பாய், 2ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை மிஸ்ஸஸ் ஜெயகாந்தி செல்வராஜ், மிஸ்ஸஸ் எஸ் ஆசனாத் செல்வராணி, 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எம் ஆட்லின் ரினி டாக்டர் ஆஃப் மிஸ்டர் மார்க் மகாராஜன். திருமண நாட்கள் இல்லை. சிலருக்கு அவருடைய இனிஷியல் கொடுக்கப்படவில்லை, ஏனென்றால் பழைய நோட்டிலே அது இல்லை. வருத்தப்பட வேண்டாம். புதிய உங்களுடைய தாள் வரும்போது நிச்சயமாக சேர்த்து வாசிக்கப்படும். இவ்வாரத்திலே தம்முடைய பிறந்த நாளை ஆசரிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கான வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 103:5. சங்கீதம் 103:5. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப 4 வயது போல ஆகிறது. யாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நன்மையினால் திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் திரும்ப 4 வயது போல. பிறந்த நாள் ஆசிரியர் இருக்கிறீங்களா? 2 பேர் கேட்குறது, நிறைய பேர் வாசித்திருக்கிறேன். சரி, வராதவர்களுக்கும் சேர்த்து நாம் ஜெபிக்கலாம். தலைவணங்கி நாம் ஜெபம் செய்வோம். இவ்வாரத்திலே பிறந்த நாளை ஆசரிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணராயிருக்கிற எங்கள் பரிசுத்த தந்தையே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இவ்வாரத்திலே தம்முடைய பிறந்த நாளை ஆசரிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உமக்கு கோடாகோடி நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பேர் வாசிக்கப்பட்டதான நமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே சிறப்பான நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, ஐஸ்வர்யங்களுக்காக கெஞ்சி நிற்கிறோம். ஒருவேளை பேர் வாசிக்கப்படாமல் பிறந்த நாளை ஆசிரியர் பிள்ளைகளுக்காகவும் செபிக்கிறோம். ஆண்டுடைய நிறைவான ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் சிறப்பாய் செயலாற்றும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்திற்குரிய ஆசீர்வாதத்தை, ஆவிக்குரிய நிறைவான ஐஸ்வர்யங்களில் நீருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து வரும் புதிய ஆண்டிலே ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதித்து கனப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்குள்ளாக மகிழ்ந்து கலிகூறும்படியாக தேவ ஆவியானவர் உதவி செய்து கொள்வீராக. உம்முடைய வேத வசனத்திலே சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தின் பிரகாரமாகவே நன்மையினாலே உம்முடைய பிள்ளைகளை முடிசூட்டுவீராக. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வயது திரும்பவும் கழுவுக்கு சமானமாய் 4 வயது போல மாற்றப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்போதும் தேவனுடைய பரிசுத்த சன்னிதானத்திலே அவர்கள் சிரித்திருக்கும்படியாக, மகிழ்ச்சியாய் காணப்படும்படியாக, நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கும்படியாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம் உம்முடைய பிள்ளைகளுடைய சிரசின் மீது அமரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவ்விதமான ஆசீர்வாதத்தோடு உம்முடைய பிள்ளைகள் வரும் நாட்களிலே புதியதொரு ஆண்டுக்குள்ளாக பிரவேசித்து ஆண்டவரை புதிய கிருபைகளை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சி அடையத்தக்கதாக ஆண்டவர் அருள் தாரும். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய பரிசுத்த நாமம் என்னென்றைக்கும் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. மீண்டும் தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. செய்திக்கு ஆயத்தமாக ஆராதனை கீதங்கள் 712, கீதங்களும் கீர்த்தனைகளும் 630 பாடுவோம். இயேசு நாதா காக்கிறேன். ஆராதனை கீதங்கள்
712, கீதங்களும் கீர்த்தனைகளும் 630 பாடுகிறோம். பரிசுத்த தந்தையே, இந்த சிறப்பான நாளிலே இந்த தூய வார்த்தைக்காக நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆண்டவர்களோடு கூட இடைவெளியாக உமது வார்த்தையின் மூலமாக நாங்கள் செயல்படவும், ஆண்டவரை அதன் மூலமாக நாங்கள் புதிய எழுச்சி பெற்று உமக்குள்ளாக மகிழ்ந்து ஆண்டவரை உன்னதமான நாங்களை மகிமைப்படுத்தவும் அருள் தாரும். ஆண்டவரை உங்களுடைய தூய வார்த்தை எங்களுக்குள்ளாக விசேஷித்தமாய் கடந்து வந்து எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். உட்காருங்கள். ஆண்டவரும் அருமையாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடுவினை நாமத்தினாலே உங்களுக்கு யாருக்கும் அன்பான வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பிதாவாகிய தேவனாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் என்றைக்கும் பெருகுவதாக. இந்த நாள் நமக்கு விசேஷித்த ஒரு நாள் என்று முதியோரின் திருநாளாக நாம் ஆசரிக்கின்றோம். எனவே முதியோர் என்றால் 60 வயது கடந்து நிற்பவர்கள். முதியோர் நம்முடைய திருச்சபையில் இருப்பது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். நம்முடைய குடும்பத்திலே முதியோர் இருப்பது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். அவர்கள் நம்மை ஆசீர்வதிப்பது நம்முடைய வாழ்க்கையிலே சிறப்புக்குரியதாகும். எனவே இந்த நாளிலே அவ்விதமான முதியோரை கனப்படுத்துவதில் நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன். எனக்கு இந்த வாய்ப்புகளை அருமையும் என் தேவாதி தேவனை நான்
ஸ்தோத்தரிக்கின்றேன். ஏனென்றால் எப்போதுமே எனக்கு முதியோர்களை பார்க்கும் பொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும். அதுபோலவே உங்களுடைய திருச்சபையிலும் நான் வீடுகளை சந்திக்கும் போது அநேக முதியோர்களை கண்டேன். அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. எனவே இந்த ஆராதனையில் அவர்களை கனப்படுத்தும் வண்ணமாக நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், உங்களுடைய சகோதரனை போல, உங்களுடைய பிள்ளையைப் போல என்னை ஏற்றுக்கொண்டு முதியோர்கள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தயவு செய்து என் மீது கோபப்படாமல் நீங்கள் எழுந்து முன்னே வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தயவு செய்து நீங்கள் எழுந்து முன்னே வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்கள் இந்த பக்கம் வந்து நீங்கள் அப்படியே திரும்பி நின்றுக்கங்க. பெண்கள் இந்த பக்கம் வந்து நின்று அப்படியே சபையாரை பார்த்து திரும்பி நின்றுக்கங்க. மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் யாரும் மகிழ்ச்சியோடு திரும்ப வருகிறீர்கள். வாங்க பெண்கள், அப்படி மெதுவாக வாங்கம்மா. அது யாராவது எந்திக்க முடியாமல் இருந்தாங்கன்னா கொஞ்சம் உதவி செய்யுங்க. ஐஷா, நம்முடைய பொறுப்பிதாக்கள், நம்முடைய முன்னோர்கள், இவர்களுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கும். தயவுசெய்து முன்னே நீங்கள் அமர்ந்திருக்கிறவர்கள் இவர்களுக்கு நீங்கள் கரம் தட்டி நீங்கள் வரவேற்பவர்கள். கரம் தட்டி நீங்கள் எல்லாரும் வரவேற்பு கொடுத்தீங்க. கேள்வி கேட்கலாமா? கேள்வி கேட்க மாட்டோம். இவங்கெல்லாம் சேர்க்கணும். நம்மளை ஆசை அவங்க எல்லாரும் நம்ம கரங்களை உயர்த்தி கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்ல போறாங்க. சரிங்களா? ஐயா அம்மா, நம்ம எல்லாரும் கொஞ்சம் கரங்களை உயர்த்தி அவங்களை பார்த்து கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார சொல்லுங்க. சரி, நீங்க திரும்பி சொல்லுங்க. உங்களையும் ஆசீர்வதிப்பார சொல்லுங்க. சரி, சரி. இப்போ அவங்க சந்தோஷமா ஒரு பாடல் பாட போறாங்க. அவங்களுக்கு தெரியும், கண்டிப்பா அவங்க கரங்களை தெரியும். சரிங்களா? தெரியாத கூட எங்களுடைய அவங்க நீங்க சேர்த்து பாடலாம். அவங்க கரங்களை தெரிஞ்சு பாடலாம். சரிங்களா? சரி, மகிழ்வோம் மகிழ்வோம். எல்லாரும் தெரியல இந்த பாட்டு நம்ம தெரியுமா? மகிழ்வோம் மகிழ்வோம். வெரி குட். சேர்த்து பாருங்க பார்க்கலாம். Amen.
ஆண்டவருக்கு மீண்டும் ஐயா முன்னாடி வந்த உங்களை யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களை யாவருக்கும் ஒரு சிறிய பரிசு ஒன்று வைத்திருக்கிறேன், வந்து வாங்கி கொண்டு செல்லுமாறு உங்களை அனுப்பிடுகிறேன். ஐயா வாங்க. சிறிய பரிசு தான், ஆயினாலும் ஆண்டுடைய சமூகத்திலே அது ஆசீர்வாதமான பரிசாக கர்த்தர் முழுவதும் ஆசீர்வதிப்பார். நாம் செய்திக்கு கடந்து செல்வோம். காட்டுக்கு கிடக்கிறத குறைக்கிட்டு வந்திருக்கிறேன் சரிங்களா. இன்றைக்கு சிறப்பான ஆராதனை, அதனால் கொஞ்சம் நேரம் நாளும் பொறுத்து கொள்ளுங்க. ஆண்டவர் ஆலயத்திலேயே நமது மண்ணாமை நாடுகளை நடத்துவார். இதுவும் காட்டுக்குள்ள வரும்போது வந்துருக்கிறேன். இது ஒரு தம்பி வந்து எனக்கு கொடுத்தான், இது ஒரு தம்பி கொடுத்தான். அதுதானே பார்த்துருக்கீங்களா? சரி, இப்போ நான் ஒரு 3 வகையான ஓலைகள் வச்சுருக்கேன். 3மே எங்குள்ளது தான், மணமரத்தில் உள்ளதான் இல்லையா? சரி, இப்போ இந்த 3 ஓலையில் இந்த உட்கார்ந்துருக்கிற தம்பிமார் ஒரு 3 பேர் 4 பேர், அங்கே ஒரு 2 3 பேர் இருக்காங்க. தம்பி வெளியே போகாத, உனக்கு பரிசுக்கு தான் சிம்சன் உனையும் சேர்த்தான். சரி, ஒரு 3 வகையான ஓலைகள் இருக்கு. எந்த ஓலை வேணும்னு கேட்பேன் சரிங்களா? வந்தால் அந்த ஓலை கிடைக்கும். சரி, சின்ன பிள்ளைங்க சொல்லலாம். யார் சொல்கிறா பரிசு தர எலும்பு இடம் அந்த தம்பி எழுப்பிட்டான். வாமா ஓடியா, தவறு சொன்னாலும் பரவாயில்ல. அதாவது அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா, எப்படியா பரிசு கொடுத்துருவான் நம்பிட்டான் பார்த்தீங்களா, அதுதான் விசுவாசம். அந்த ஒரு பாப்பா இருந்துச்சு, அவரே 2 பேர் இருந்துருக்குறாங்க. போதும், ஒரு தம்பி ஒரு தங்கை, இது எந்த ஒரு ஆள் அந்த ஒரு ஆள். தம்பி இது 3 ஓலை வச்சுருக்கிறேன், உனக்கு எந்த ஓலை வேணும்? வெரி குட், கை தட்டுங்க. பாப்பா உனக்கு எந்த ஓலை வேணும்? 3 ஓலையில் 3 ஓலை வச்சுருக்கேன், உனக்கு எந்த வேலை வேணும்? இந்த வேலை வேணுமா? வெரி குட், அவளுக்கு கை தட்டுங்க. இந்த ஓலையை சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். தம்பி அழகாக சொன்னான். பாப்பாவை ஆண்டவர் அதிகமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அது எந்த ஓலையை கேட்டான் சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் இல்லையா? குருத்தோலை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது. இது யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? ரோட்டில் கிடந்தால் கூட நம்ம எடுத்துகிட்டு போயிடும். அதை போல் சிறு பிள்ளைகள் இங்கே ஓடி அடைஞ்சால் கூட அதை நம்ம விரட்ட மாட்டோம், மடியில் தூக்கி வச்சுக்கோம் இல்லையா? ஆனால் இவங்க வந்து நின்னாங்க பாடினாங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த அங்கங்கே குறுக்கி நடந்துட்டு நீங்கள் பொறுத்துக்கிட்டீங்களா? பொறுத்துக்கிட்டீங்களா? கொடுக்க மாட்டோம் இல்லையா? அவங்க ஏதாவது நம்ம மனசுக்குள்ளே ஏசிடும். அப்படி நான் கொஞ்சம் வீட்டுக்கு வரேன், சின்ன பிள்ளை வீட்டுக்குள்ளே தண்ணி செஞ்சு போட்டுன்னு சொன்னாங்கன்னா அதை அழகாக தொடச்சி எடுத்துருவோம். ஆனால் வயசானவங்க தண்ணி செஞ்சு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை சொல்லாமல் இருக்கும்போது தெரியாமல் வாமிட்டு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்பா அன்னைக்கு வீடு மக்களமாக இருக்கும் இல்லையா? இந்த ஓலை யாருமே மதிக்க மாட்டாங்கங்க இல்லையா? இந்த ஓலையாவது கொஞ்சம் கொஞ்சம் பயன்படுத்துவாங்க, இந்த ஓலையை பேச மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. இப்போ வந்து உலகத்தில் இந்த ஓலையை தேட கூட மாட்டாங்க இல்லையா? இந்த ஓலையை குறித்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் சரிங்களா? சரி, குருத்தோலை எப்போதுமே அது காய்ந்த ஓலையை பார்த்து சிரித்து கொண்டே இருக்குமா, நான் எவ்வளோ அழகாக இருக்கிறேன், நீ கீழே விழ போகிறா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்குமா, சிரித்து கொண்டே இருக்குமா. ஆனால் அதுக்கு தெரியாது நானும் ஒரு நாள் எப்படி மாற போகிறேன், இந்த காய்ந்து போன ஓலையை மாற போகிறேன் அப்படின்னு சொல்லி தெரியாது. மரத்தில் இருக்கிற
ஒரு இலை அழகாக பூ பூத்து காய் காய்த்து கனி விடும். அந்த கனி கீழே விழுந்த பிறகு தான் அதை என்ன செய்யும்? பலன் கொடுக்கும் இல்லையா? மரமாக இருக்கும்போதோ, அது பூக்கும் போதோ, அது காய்க்கும் போதோ, அது பழுத்து மரத்தில் இருக்கும்போதோ அதில் யாருக்கும் என்ன கிடைக்காது? பலன் கிடைக்காது. ஆனால் அந்த பழம் கீழே விழுந்த பிறகு அதில் இருக்கிற வித்து அது என்ன செய்யும்? நிறைய பலன் கொடுக்கும் இல்லையா? அதுபோல தான் என்னுடைய முதியோர்கள் இங்கே நிறைய பேர் இருக்கலாம். அவங்களுடைய அனுபவங்கள், அவர்களுடைய சிறப்பான முயற்சிகள் அது அநேகம் பேரை வாழ வைத்தது இல்லையா? ஒருவருக்கு 5 பிள்ளைகள் வைத்திருக்கார்கள் சொன்னால் 5 பிள்ளைகளுக்காக அவர் பெற்றெடுத்த நாளிலிருந்து ஒரு குறிக்கோளோடு வாழ்ந்திருப்பார். 5 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், ஒரு பிள்ளை ஹோட்டல் வைக்கணும், ஒரு பிள்ளை ரோட்டு வேலைக்கு போகணும், ஒரு பிள்ளை ரோட்டை சுற்றணும் அப்படின்னு சொல்லி யாராவது யோசிப்பாங்க? யோசிக்க மாட்டாங்க. 5 பிள்ளையும் நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி நினச்சிப்பாங்க. அந்த 5 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருவர் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அடிக்க மாட்டாங்க. அடிக்க மாட்டாங்க. சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்கள் பதிவு பேசுகிறேன்னா அவங்க வீட்டில் யாரும் இருக்காங்க நான் பேசியிருக்கேன் சரியா? அடிப்பாங்க அடிக்க மாட்டாங்களா? அடிப்பாங்க. இன்றைக்கு அது சர்வசாதாரணமாக போயிடுச்சு. நான் படிக்கிற ஊரில் கூட நான் நிறைய சொல்லிகிட்டே இருக்கேன். அம்மா அப்பாவை பார்த்து எங்கள் அம்மா எங்கள் அப்பா வந்தார் போனார் அப்படின்னு பேசுவாங்க. எங்கள் பசங்க 2 பேர் இருக்காங்க, கேட்டு 2 சொல்லுவாங்க. மண்டல் உடனே நச்சுன்னு ஒரு போட்டுருவோம். நல்லா சுகமாக இருக்கும் முண்டை. ஏன்னு சொன்னீங்கன்னா அந்த வார்த்தை செய்யக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 75% மாறிட்டாங்க. நீ நான் பேசுகிறத செஞ்சுட்டாங்க. அவங்க அப்பா 60 வயசு 70 வயசு இருப்பார். இவன் அப்போ தான் 25 வயசு ஆகிருப்பான். 25 வயசு ஆகிருப்பான். அவங்க அப்பாவுக்கு கம்பு கொடுத்து நடக்க வைக்க வேண்டிய வேலையில் அவர் கம்பை பிடிங்கி ரோட்டில் போட்டு அடிக்கிறத நம்ம பார்க்கலாம். சின்ன வயசாக இருக்கும்போது அதே தகப்பனார் தன் பிள்ளையை நேசித்து கையை பிடித்து கீழே விழுப்பதெல்லாம், தடுமாறுகிற போதெல்லாம் கையை தூக்கி கொண்டு தன் தோளிலே சுமந்து கொண்டு என் பிள்ளை என்னை வாழ வைக்கும் என்று சொல்லி மிகவும் கனிவோடு தூக்கி சுமந்த அந்த தகப்பனாரை அவன் கரம் கொடுத்து அழைத்து செல்லாதபடிக்கு ஏதோ ஒரு கம்பை கொடுத்து ஊண்டி கடந்து செல்ல சொல்லி அனுப்பி வைப்பார். சில வேளைகளிலே அவர் ஊன்றி கொண்டு போகிற அந்த கம்பையை பிடுங்கி அடித்து உதைக்கின்ற காட்சியை நாம் பார்க்கலாம். ஆனால் முதியோர்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை. முதியோர்களை நாம் நேசிக்கணும். முதியோர்களுக்காக நம் வாழ்க்கையை செலவிட வேண்டும். ஏனென்றால் எனக்காக அவர்கள் செலவிட்டார்கள், அவர்களுக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? செலவிட வேண்டும். உடல் சதையெல்லாம் உருகி போகும். பார்த்துருக்கீங்க, அது தோல் எல்லாம் தொங்கி அவ்வளோ வயசாயிருக்கும். பார்ப்பதற்கு அழகெல்லாம் போயிருக்கு. எலும்பெல்லாம் குறுகி போயிருக்கு. சில பெண்கள் சில ஆண்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கூன் போட்டே நடப்பாங்க. அவங்களுக்கு மேல் நோக்கி பார்க்க முடியாது. கண்கள் 2 ஒளி இழந்து போயிருக்கும். படுக்கையில் இருப்பாங்க, பிறரை பார்க்க முடியாது. செவி 2 மந்தமாயிருக்கும். நீங்கள் சொல்கிறத கேட்க முடியாது. நீங்கள் திட்டுறதை அவங்களால கேட்க முடியாது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் உணர்வாங்க, திட்டிக்கிட்டே அடிக்கிறது மட்டும் அவங்க நினச்சோம் உணர்ந்துருவாங்க. நடை இழந்து, களை இழந்து, ஒளி இழந்து, அல்லும் பகலும் உனக்காக மன்னித்து விடுங்கள் உனக்காக சொல்கிறதுக்கு நான் உங்களை டச் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். அல்லும் பகலும் உனக்காக அவர் உழைத்து அவர்களுக்கு கொடுத்த பரிசு தெரியுமா? இப்படிலாம் கஷ்டப்பட்டு உழைச்சாங்க பார்த்தீங்களா? இந்த 60 வயசுக்கு அவங்களுக்கு கிடைத்த பரிசு தெரியுமா? சொல்லுவதற்கு நாம் பேசுகிறோம். என் நெஞ்சம் குறைகிறது. நினைக்க எதையும் கணத்து கொள்வது.
சொல்ல முடியாமல் கண்டுபிடிக்கிறது. பாரத தேசத்திலே தெருவெங்கும் இன்றைக்கு முதியோர் இல்லம் பெருகிக் கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு கிடைத்த பரிசு தெரியுமா? முதியோர் இல்லம் தான். எதற்கு இந்த முதியோர் இல்லம் வருகிறது? நான் என் தாயை பராமரித்தால், நான் என் தகப்பனை பராமரித்தால் ஏன் இந்த முதியோர் இல்லம் யோசிப்பார். எனவே என் பிள்ளைகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவின் அன்பை நாம் ஊட்ட வேண்டும். கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த விதமான பகிர்ந்து கொள்ளுதல் இல்லாமல் தான் இன்றைக்கு உலகம் மட்டுமல்ல, கிறிஸ்தவம், கிறிஸ்து என்று சொல்லிக் கொள்கின்ற நம்முடைய ஆராதனையிலே ஆராதித்துக் கொண்டிருக்கிற அங்கிலே கூட இன்றைக்கு நாம் இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆனால் வேதம் சொல்கிறது முதியோர்கள் தான் நமக்கு கிடையாது. அவர்கள் மூலமாகத்தான் நாம் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். போகட்டும், வேதத்திலே முதியோர்களின் சொல்லை கேளாதவர்களுடைய நிலைமை என்ன ஆனது என்று சொல்லிவிட்டு நான் இதை வசனத்திற்குள்ளாக சொல்கிறேன். 1 ராஜாக்களின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்கிறேன். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம். ரெகொபெயாம் என்கிற ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார். அவரு தன்னை ராஜாவாக்கும்படி ஏராளமான கூட்டத்தை கூட்டிக் கொண்டு அவர் மக்களை எல்லாம் பற்றி பார்க்கிறார். நான் தான் உங்கள் ராஜா, எனவே நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அப்போ அங்கு கூடியிருக்கிற ஜனங்கள், நம்மை போலவர்கள் எல்லாரும் சொல்றாங்க, சாலமோனாகிய உன்னுடைய தகப்பன் எங்கள் மீது பாரமான சுமைகளை சுமத்தினார், எங்களால் சுமக்க முடியாத பாரமாக இருக்கிறது. எனவே நீர் எங்களுக்கு இந்த பாரத்தை லகுவாகவும் நாங்கள் உண்மை சேவிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. யார் சொன்னாங்க தெரியுமா? இல்லை, இப்போ முன்ன வந்து பாடினாங்க பார்த்தீங்களா, எங்களுக்கு ஒரு முதியோர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த பாரத்தை நீர் லகுவாகவும் நாங்கள் உண்மை சேவிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ராஜா என்ன செஞ்சிருக்கணும்? முதியோர்கள் வார்த்தை தான் இருந்துச்சு சிறப்பான. ஏன்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து அனுபவத்தில் சிறந்தவர்கள். இப்போ எனக்கு 53 வயதாக இருக்கு. நான் 53 வருடங்களே தான் கடந்திருக்கிறேன். அவர்கள் 60 வருடங்களை கடந்திருக்கிறார்கள். 7 வருட அனுபவங்கள் சாசம் கூடுதல். வினோத்தை எடுத்துட்டாங்கன்னா 22 வயசு. அவன் 22 வருடங்களை தான் கடந்திருக்கிறார். அப்போ இன்னும் அனுபவங்கள் வர வேண்டும். அவங்க அப்பாவுக்கு வயது என்ன இருக்கும்? அப்பா இருக்காங்களா? ஆனால் அவங்களுக்கு வயசு எத்தனை? 44. அப்போ அவங்க அப்பாவோட 22, வினோத்தோட 22 வருஷம் அனுபவம் ஜாஸ்தி இல்லையா? அப்போ இது மாதிரி இந்த ராஜா ரெகொபெயாம் அவன் என்ன செஞ்சிருக்கணும்? அங்கே கூடி வந்தவங்களுடைய ஆலோசனை கேட்டிருக்கணும். அவன் என்ன செஞ்சான்னா, இந்த உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கள மாதிரி ஆட்களெல்லாம் கூப்பிட்டாங்க. குறை சொல்ல உயர்ந்த ரொம்ப நல்லா போங்க, ரொம்ப சிறப்பாக ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் சாப்பாட்டை கூட கருத்தில் கொள்ளாமல் அழகாக உட்காந்து திறமையாக இசை மீட்டவும் பாடல் பாடவும் ஆண்டுடைய ஆராதனைக்காக அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன், இது போன்ற வாலிப பிராயத்தில் இருக்கிற வாலிபர்கள் எல்லாரையும் கூப்பிட்டான். இந்த ரெகொபெயாம் கூப்பிட்டு இப்படி கேட்டான், என்னப்பா இந்த முதியோர்கள்லாம் இப்படி சொல்கிறாங்க, சாலமோன் கொடுத்த சுமையை விட லகுமா இருக்குன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஐயோ, அவங்க கிடக்குறாங்க, அதெல்லாம் கேட்கக்கூடாது. நீங்கள் அவங்கள விட சாலமோனை விட என்ன செய்யணும்? சுமையை அதிகமாக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே இவன் யோசித்து பார்த்தான், இது சரியாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்துட்டு, நீங்கள் என்ன கேட்கறதுக்கு யாருங்க? நான் இப்போ ராஜா, எனவே நீங்கள் என்ன கேள்வி கேட்கக்கூடாது. அவர் உங்களுக்கு சுமையை மட்டும்தான் கொடுத்தார், அவர் உங்களை சவுக்குகளால் தண்டித்தார். ஆனால் நான் உங்களை சவுக்கால் தண்டிக்க மாட்டேன், நான் உங்களை என்ன செய்வேன்? தேடுகளை விட்டு தண்டிப்பேன் அப்படின்னு சொன்னான். இந்த ஐடியா யார் கொடுத்தது? வாலிபர்கள் தான். வாலிபர்கள் திருச்சபையின் தூண்கள், உலகத்தில் வருங்கால சிற்பிகள். அவர்களை நான் குறை சொல்வதற்கில்லை, அனுபவம் குறைகள். யாருக்கு அனுபவம் இருக்கும்? உலகத்திலே பல பாடுகளை பட்டு பாடுகளை சுமந்து
இந்த வழியாக கடந்து வந்த முதியோர்களுக்கு இந்த பாதையில் சென்றால் என்னவாகும் என்று அவர்களுக்கு அனுபவம் இருக்கும். ஆனால் அந்த அனுபவத்தை மறந்து ரெகோபெயாம் என்ன செய்தான்னு சொன்னாங்கன்னா, வாலிபருடைய பேச்சை கேட்டபடினாலே அவர்கள் ராஜ மேன்மை துறக்கப்பட்டது. நண்புக்குரியவர்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் சிறந்த அனுபவங்களை சுமந்து வைத்திருக்கின்ற முதியோர்களை நாம் மதிக்க வேண்டும். முதியோர்களை மதித்தால் நம் வாழ்க்கை சிறப்படையும். எனவே இந்த நாளிலிருந்து நாம் ஒரு பொருத்தனை எடுத்துக்கொள்வோம். எனக்கு கொடுக்கப்பட்ட முதியோர்கள் என் வாழ்க்கையில் சிகரம், என் வாழ்க்கையிலே சிறப்புக்குரியவர்கள் என்று நாம் பொருத்தனை பிரதிக்கனை எடுத்துக்கொண்டால் நம் வாழ்க்கை நிச்சயமாக போகட்டும். இன்றைய நாள் செய்திக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். இன்றைக்கு முதியோர் திருநாள், முதியோர் ஞானம் என்பதை குறித்து நமக்கு திருச்சபை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை நீங்களும் நானும் ஒரு முறை சொல்லி கூப்பிட்டுன்னு சொன்னாங்கன்னா, இப்போ ஆபிரகாம் இங்கே வந்து நிற்காதுன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ இந்த முன்னாடி வந்து நிற்கிறார். அவங்களே கோயிலில் பியூலா இருக்கா, பியூலாவை கூப்பிட்டு இந்த ஆபிரகாமை கூப்பிடுமா அப்படி சொல்ல அவள் எப்படி கூப்பிட்டுருப்பா? அவங்க அம்மா சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி கூப்பிட்டுருப்பாம்மா? தாத்தான் கூட்டு. வெரி குட், கைதடிங்களா? சரி, ஆபிரகாம் நம்ம எல்லாருக்கும் தாத்தா. ஆபிரகாம் எல்லாருக்கும் சொல்லுங்க, கண்டிப்பாக உங்களோட மூத்தவர் தானே அவரு? ஆமாம், எல்லாரோட மூத்தவர் தான் இல்லையா? அங்கே வேதம் சொல்லுகின்றது, ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். எல்லாருக்கும் முதிர்ந்தவர் ஆபிரகாம். இவர் சகல காரியங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய பாதை ஆண்டவர் நோக்கி சென்றிருந்தாலும் அவரிடத்தில் காணப்பட்ட குணாதிசயங்கள் தான் அவரை அதிகமாய் ஆசீர்வதித்தது. உங்களுக்கு தெரியுமா தெரியாத எனக்கு தெரியல. ஆபிரகாமுடைய ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆபிரகாம் ஊர் தெரியும். இன்னொரு நாள் ஒரு ஆராதனை வச்சு இங்கே இப்போ திங்கட்கிழமை நடந்துருக்கு. புதன்கிழமை மிஷினரி ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை மிஷினரி சரித்திரம், இன்னொரு நாள் ஓடின ஒரு ஆராதனை வச்சு வேதாகமம் படிக்கணும்னு நினைக்கிறேன். கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்க நிறைய பேருக்கு, சரிங்களா? ஆபிரகாமுடைய ஊர் தான், ஊர் பேர் என்னதான் ஊர் தான், சரிங்களா? இந்த ஊருங்கிற இடத்துல அவர் வசித்து வந்தார். அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் அவனை பிரித்தெடுத்தார், சரிங்களா? இந்த ஆபிரகாமை தனியாக பிரித்தெடுத்தார். என்ன சொன்னாரு? நீ உனக்கு இருக்கிற இந்த இடத்தை விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னார். இவர் இருக்கிற அந்த ஊர் தேசம் எப்படி தெரியுமா? நல்ல வாணிபம் நிறைந்த ஒரு தேசம், செழிப்பு நிறைந்த ஒரு தேசம், நல்ல செங்கற்களால் கட்டப்பட்ட கற்களால் கட்டப்பட்ட ஒரு அழகான இடம் இந்த ஊருங்கிற தேசம். ஆனா இந்த தேசத்திலிருந்து நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னார். அது எங்க போ சொன்னாரு? வெரி குட், கானான் தேசத்துக்கு போய் சொன்னார், சரிங்களா? இந்த கானான் தேசத்துல ஒரு இடத்துல கூட கற்களாலோ செங்கற்களாலோ கட்டப்பட்ட வீட்டை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அப்ப எப்படி இருந்திருக்கும்? இல்லையா? அதனால தான் அவர் சொல்றாரு, நான் நாடோடியா பரதேசியமாக சுற்றி திரிந்தேன் அப்படின்னு சொல்றாரு, சரிங்களா? இப்படிப்பட்ட இடத்தை காண்பிச்சு ஆபிரகாமே நீ அங்க போ அப்படின்னு சொன்னாரு. இவன் மற்றவன் நானே என்ன செஞ்சிருப்பேன்? ஐயோ, என்னுடைய அழகான அரண்மனையை விட்டுட்டு நாடோடியா ஒரு தேசத்துல போய் தங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பேன். அன்றைக்கு போன வருஷத்துக்கு ஆர்த்தம் நம்ம சிந்திச்சோம் இல்லையா? யாரு? யோனா போக மாட்டேன்னு சொன்னாங்கள. அது போல ஆபிரகாம் அப்படி சொல்லலை, அப்படியே கீழ்ப்படிந்து அந்த தேசத்துக்கு போனார். அவர் போனப்போ அவர் மனைவி இறந்து போனார், அந்த அம்மா இறந்து போனாங்க. இறந்து போனப்போ அவருக்கு அடக்கம் பண்ணுறதுக்கு கலர் கிடையாது, அவ்வளவு பரதேசியாக இருந்தார். அப்போது ஒரு ஆட்டை போய் கேட்குறாரு, இடம் கேட்குறாரு, எனக்கு கல்லறை கொடுக்கு, கல்லறை கட்டு கேட்கணும். அவர் பார்க்குறாரு, இவர் கடவுளுடைய பிள்ளை, இவர் ராஜாவுக்கு அடுத்தபடியாக பிரபுவாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய இடத்தை இலவசமாக கொடுத்தார். ஆனால் அவர் அதை என்ன செய்யல, வாங்கல, சரியா? நம்ம காசு கொடுத்து தான் வாங்க.
ஒருவேளை அவர் இலவசமாக வாங்கியிருந்தாருன்னு சொன்னாங்கன்னா அந்த அம்மா பழசோடு சரி. அதுக்கப்புறம் இவர் எங்கே கொண்டு வச்சுருப்பாங்க, இறக்க கொண்டு போய் வச்சுருப்பாங்க. அது கத்தருடைய திட்டத்தை பார்த்தீங்களா. அப்புறம் அவரும் அங்கே தான் போயிச்சாங்க. அவருக்கு அப்புறம் யாரு? ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கு அப்புறம் யாரு? யாக்கோபு. வெரி குட், நல்ல கவனிச்சிருக்கீங்க. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். சரிங்களா? கொஞ்சம் கூட்டத்தில் வீட்டில் தாங்களே ஆள தம்பி மரண்டி நாங்கள கூட்டிருக்கேன். செபஸ்டின் வரலையா? வெளியே இருக்க இல்லையா? ஸ்ரீபன்ராஜ் வரலையா? சரி, அவங்க அப்பாவும் காணலாம். ஒரு தடவை வீட்டுக்கு வந்து எல்லாரும் முகம் ஞாபகம் இருக்கும். சரிங்களா? அதனால் இந்த ஆலயத்தை தவறாக இருக்கு. பேர் எல்லாமே செல்லில் அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் எல்லாரும் தெரியும். சரிங்களா? சரி, அந்த தம்பி வீட்டுக்கு அன்றைக்கி தான் போகிறோம். நாங்கள் எங்கேருந்து வேக வேகமாக ஓடி இருந்தாங்க. வந்து இன்னைக்கு ஆராயம் பண்ணுறோம். ஆசீர்வதிக்கிறோம். சரி பாருங்க, இப்படி அங்கே ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இவங்க அடுத்தடுத்து எங்கே தான் வச்சாங்க? அதே இடத்துல தான் வச்சாங்க. அப்போ ஆண்டோடைய திட்டத்தை பார்த்தீங்களா? அப்போ ஆபிரகாமை ஆண்டவர் அந்த தேசத்துக்கு போய் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்காங்க இல்லையா? அப்படி திட்டம் வச்சுதான் ஈசாக்கை அவர் பெற்றெடுத்தார். ஈசாக்கை என்ன செஞ்சாரு? பெற்றெடுத்தார். ஈசாக்கை பெற்றெடுத்த பின்பு அவர் பலியிடவும் சொன்னார், அதையும் செய்யப்படார். சரிங்களா? அதுக்கப்புறம் ஈசாக்கை ஆண்டவர் பலியிட வேண்டாம், நான் அதற்கு ஒரு ஆடை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொண்டு வந்துச்சார். இப்போ ஈசாக்கு யார் பக்கத்தில் இருக்கிறாங்க சொல்லுங்க? ஆபிரகாம்கிட்ட தான் இருக்கிறார். சரிங்களா? அவங்கள்ட்ட கதை தான் பேசிட்டு இருக்கார். ஆபிரகாம்கிட்ட தான் இருக்கிறார். ஆபிரகாம் ஈசாக்கு இருக்கும்போது இப்போ ஆபிரகாம் வந்து தன்னை பற்றியே அவர் யோசிக்கல. அவர் ஒருபோதும் தன்னை பற்றி யோசிக்க மாட்டார். ஒரு சமயம் அவருடைய ஒன்பிட்ட சகோதரன் லோத்து கூட வந்துட்டு இருந்தாரு. அவருக்கு உண்டான சுதந்திரத்தை குறிக்கும் போது அவர் கேட்குறாரு, நல்ல பசுமையாக இருக்கிற இடத்த பார்த்து, ஆபிரகாமே அண்ணா எனக்கு அந்த தேசம் தான் வேணும் அப்படிங்கிறாரு. இவர் என்ன சொன்னார்? நான் இன்னும் பரதேசியாவே இருந்துட்டு போவேன், நீ எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டார். தனக்குள்ள ஒன்று அப்படி எதுவும் செய்யல, யோசிக்கல, அப்படியே விட்டு கொடுத்தாரு. நம்ம இன்னைக்கு விட்டு கொடுக்குமா? இந்த இவ்வளவு ஒரு சின்ன இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டு பக்கத்தில், அதுக்கு கண்டிப்பாக என்ன ஒரு கொலையே விழுந்துருக்கும் இல்லையா? கொழுகுனே என்ன பேரும் நாசமாக போகும் இல்லையா? அந்தளவுக்கு விக்கிரம் நம்முடைய விழுது. ஆனால் ஆபிரகாம் என்ன செஞ்சது பார்த்தீங்கன்னா, இங்கே பார்க்குறாரு இந்த தேசம் பரதேசியாக தங்குற தேசம், அங்கே பார்க்குறாரு பசுமை நிறைந்த தேசம். லோத்து அதை கேட்குறான், எப்போ நீ அதை எடுத்துக்க அப்படின்னு சொல்லி தன்னை பற்றி யோசிக்கவே இல்லை. அப்போதான் ஈசாக்கு தன் கூட இருக்கிறான். ஆபிரகாம் வயது சென்றவன் ஆயிட்டான். இப்பவும் அவர் தன்னை பற்றி யோசிக்கல. அவர் எப்பவுமே தன்னை பற்றி யோசிக்கல. இப்போ என் கூட யார் இருக்கிறார்? ஈசாக்கு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தன் பிள்ளையை குறித்து யோசித்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, இனி அமர்ந்திருக்கிற முதியோர்களை தவிர்த்து மற்றவர்கள், உங்கள் பெற்றோர்கள் நிச்சயமாக அவர்களை குறித்து ஒரு நாள் யோசிக்க மாட்டார்கள். அவர்கள் யோசிப்பதெல்லாம் தன் பிள்ளைகளுக்காகத்தான் யோசிப்பார்கள். ஒரு சமயம் நான் பள்ளிக்கு கடந்து வந்து கொண்டிருக்கும் போது என்னுடைய வாகனத்தை நான் ஓட்டி கொண்டு வந்தேன். காலை நேரம் 7 மணிக்கு மேல், காலை 7 மணிக்கு மேல் வந்து கொண்டிருக்கும் போது ஒரு வாலிபன் தன்னுடைய தாயை அவருடைய முடியை பிடித்து இழுத்து தரதரவென்று ரோட்டில் இழுத்து கொண்டு வருகிறான். ரோட்டில் யாருமே கேட்கல. அதை இழுத்து வந்தவன் என் கூட படித்தது. நாங்கள் கிளாஸ்மேட் படிச்சுக்கிங்களா? நான் கேட்டேன், ஏய் ஏப்பா அம்மா படிச்சு படிக்கிறாங்க. நான் கேட்கல. அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏன் நீங்கள் அவங்க ஒன்றும் பேசாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே நிற்கிறவங்கலாம் வந்து பிடிக்க வந்தாங்க. அவன் அம்மா அப்படின்னு அது வந்த ஒரு ஆள் வாங்கி அடிச்சிட்டார். எதுக்கு இப்படி பிடிச்சி ரோட்டில் எடுத்து வராங்கன்னா, எதுக்கு காசு இல்லை அவனுக்கு. சரிங்களா? புரிஞ்சுக்கிட்டல, அவங்களுக்கு காசு இல்லை அவனுக்கு. ஆகினால நான் அடிக்கிறேன் அப்படின்னு உடனே அவரை வந்து ஒரு வாங்கி அடிச்சிட்டேன். அடித்தோடனே அந்த அம்மா என்ன செஞ்சுருப்பாங்க? அடித்தவிட்டு சந்தேகப்படுறாரு. எப்படி என் பிள்ளைய அடிக்கலாம்? என்ன ஒரு இறக்கப்படம் பார்த்தீங்கன்னா, நம்புக்குரிய ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறது. இதுதான் பெற்றோர்கள். அவன் மிகுந்த கொடூரமானவனாக இருந்தாலும் என் பிள்ளை தண்டிக்கப்படுகிறது என்று அறிந்து அவள் அடித்தவிடத்திலே சண்டைப்படுகிறார். என் பிள்ளை எப்படி அடிக்கலாம்? ரோட்டில் அடிபட்டு கிடக்கிறாங்க, அதை கூட பெருசாக நினைக்கல. உலகம் ஊரில் உள்ளவங்களாம் பார்த்து சிரிக்கிறாங்களே அப்படி சொல்லி நினைக்கல. ஆனால் என் பிள்ளை எப்படி செய்து
அடிபட்டு பெற்றோர்கள் உள்ளது பார்த்தீங்களா? அன்புக்குரியவர்களே, வாலிபர்களே, சிறுவர்களே, குடும்பஸ்தர்களே, பெற்றோருடைய உள்ளம் பிள்ளைகளுக்காக எப்போதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஆபிரகாம் முதிர் வயதான பின்பு எத்தனை வயசுல பிள்ளை பெற்றெடுத்தார்? எத்தனை வயசுல? 100 வயது. சாராளுக்கு வயது என்ன? 90 வயது. எத்தனை வயது? 2 பேருக்கு 10 வயசு வித்தியாசம். 90 வயது. நிறைய பேர் கற்றுக் கொடுக்கும். இந்த ஆபிரகாமுக்கு முதல்ல என்ன பேர் இருந்துச்சு? ஆபிரகாம் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? ஆபிரகாம் அர்த்தம் தெரியுமா? அவர் உயர்வான தகப்பன். ஆபிரகாம் என்றால் உயர்வான தகப்பன். அப்புறம் அவர் பேரை மாற்றினாங்க. என்ன பேர் மாற்றினாங்க? ஆபிரகாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? திரளான ஜாதிகளின் தகப்பன். சரியா? திரளான ஜாதிகளின் தகப்பன். இந்த அம்மாவுக்கு என்ன பேர் இருந்துச்சு? சாராயின் அர்த்தம் என்ன? கூட்டத்தின் இளவரசி. வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டாங்க. அந்த பரிசை வாங்க. இளவரசி என்று பெயர். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு பேரை மாற்றினாங்க. என்ன பேர் மாற்றினாங்க? சாராள் அப்படின்னு அர்த்தம் என்ன? ஆண்டவர் பேர் மாற்றினா ஒரு அர்த்தம் இருக்குங்களா? என்ன பேர்? எதுக்காக மாற்றினாரு? நீ ஒரு கூட்டத்துக்கு மாத்திர ராணியா இருக்கக்கூடாது. எதுக்கு ராணியா இருக்கணும்? சொல்லுங்க. உலகம் அனைத்துக்கும். சரிங்களா? குயின் ஆஃப் த வேர்ல்ட். உலகம் அனைத்துக்கும் ராணியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் உலகத்தின் ராணி என்று பெயர் வச்சார். சாரா அப்படின்னு பெயர் வச்சார். சரிங்களா? அதுதான் நிறைவேறிச்சு. கடைசி என்ன செஞ்சது? போகட்டும். இந்த ஆபிரகாம் தன் மகனை குறித்து பாரம் கொண்டிருந்தார். என்ன பாரம்? தன்னை பற்றி யோசிக்காமல் தன் மகனை பற்றி யோசித்தார். உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பித்தார். என் மகனுக்கு வயசாகிட்டு, அப்ப நான் என்ன செய்யணும்? அவனுக்கு கல்யாணம் பண்ணிருக்கேன். அப்போ கல்யாணம் பண்ண வைக்கணும்னா என்ன வேணும்? நகை நட்டு வேணும், பணம் வேணும், நம்ம பாசை இல்லையா? அப்படி நிறைய வேணும். ஆனால் ஆபிரகாம் மிகுந்த ஐசிப்பான். அவருக்கு எல்லாம் இருந்துச்சு. எல்லாம் இருந்தாலும் கூட அவர் யோசிக்க ஆரம்பித்தார். தன்னை பற்றி யோசிக்காமல் தன் மகனை குறித்து யோசிக்க ஆரம்பித்தார். சில தாய்மார் இருக்கிறாங்க, பேர் சொல்றது, ஐயா என் மகனுக்காக ஜோம் பண்ணுங்க, ஆலயத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க ஐயா, என்ன ஒரு பாடம் பார்த்தீங்களா இல்லையா? நோய்க்காக நம்ம செதிக்கணும், ஆலயத்துக்கு வராத பிள்ளைகளுக்காக நம்ம செதிக்க வேண்டும். இப்படி இந்த ஆபிரகாம் தன் பிள்ளைக்காக யோசித்துக் கொண்டிருந்தான். திருமணமாக வேண்டும், திருமணமாக வேண்டும், அவனுக்கு ஒரு மனைவியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தன்னை பற்றி யோசிக்காமல் தன் மகனை குறித்து யோசித்துக் கொண்டே இருந்தான். அப்புறம் தன் மனைவிக்கு, தன் மகனுக்கு வரப்போகிற மனைவியை குறித்து யோசித்துக் கொண்டிருந்தான். அந்த மனைவி எப்படிப்பட்டவளா இருக்கணும், அந்த மனைவிக்கு என்னென்ன குணங்களா இருக்கணும், அப்ப நான் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிச்சுருக்கான். எனக்கு கொஞ்சம் யோசனை மாறுது. இப்பெல்லாம் என்ன செய்றாங்க, தகப்பனாருக்கு இந்த யோசனைக்கு வழியே கிடையாதுங்க. தாய்க்கும் தகப்பனாருக்கு இந்த யோசனைக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க மண்டைக்கு வேலை கொடுக்கறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன் தெரியுமா? சரி யோசிக்கிறீங்க. சரி, இப்படிப்பட்ட காலத்தில் இந்த ஆபிரகாம் பிரித்தெடுக்கப்பட்டவனா இருந்தான். அவன் யோசித்துக் கொண்டே இருந்தான். தன்னை பற்றி யோசிக்காமல் தன் மகனை குறித்து யோசித்துக் கொண்டே இருந்தான். யோசித்துதான் அவர் யாரை கூப்பிட்டாரு? வீட்டில் இருக்கிற வேலைக்காரர் எல்லாரையும் நம்பி, எல்லாரை விட அவரை தான் ரொம்ப நம்பி இருந்தார். மூத்தவர், அவர் பேர் தெரியுமா? இளையசர் இல்லையா? அவரை நம்பி கூப்பிட்டார். கூப்பிட்டு, வா, நான் வயது சென்றவன் ஆகிட்டேன், எனவே என் மகனுக்கு ஒரு பொன்பாக்க வேண்டும், திருமணம் நடத்தி வைக்க வேண்டும் என்று அவனிடத்தில் பகிர்ந்து கொண்டார். என்ன ஒரு ஆச்சரியப்பாங்க! அவனுக்கு இருக்கிற அந்த ஒரு அனுபவத்தை அவன் தனக்குள்ள வைத்துக் கொள்ளாமல் அந்த முதியவன் என்கிற ஸ்தானத்தில் இருந்து கொண்டு தன்னை விட சிறியவனாக இருந்தாலும் அவனிடத்தில் போய் கேட்கிறார். இப்படி என்னுடைய மகனுக்கு பெண் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரெண்டாவது சொல்றேன், அவர் அனுபவத்தை பகிர்ந்த ஆபிரகாம். முதல்ல என்ன சொன்ன? தன்னை பற்றி
கேட்டு கேட்டு இருக்கேன், குறிச்சு வச்சுக்கோங்க. அடுத்த வாரத்தில் வரும்போது எல்லாரும் கையில் ஒரு நோட் இருக்குன்னு அடுத்த வாரம் கேட்பேன். இதுக்கு முன்னாடி போன வாரத்தில் என்ன பிரசங்கம் பண்ணேன்னு. சரி, ஊருக்கு டிசம்பர் மாதம் ஒரு அது என்ன கிறிஸ்மஸ் கீத ஆராதனை வருது சரிங்களா? ஞாபகம் இருக்க உங்களுக்கு ஒரு பாட்டு படித்தாங்க. அந்த பாட்டை வச்சு தான் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணேன். எனக்கு ஞாபகம் இருக்கு, கேள்வி கேட்குறேன் சரிங்களா? ரைட் போகட்டும். முதல்ல சொன்னேன் தன்னை பற்றி யோசிக்காத ஆபிரகாம். இரண்டாவது அனுபவத்தை பகிர்ந்த ஆபிரகாம். என்ன அனுபவத்தை பகிர்ந்தார்? ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எப்படி சொல்லுகிறார்? நேரம் போயிட்டு சீக்கிரம் முடிக்கிறேன். நான் குடியிருக்கிற கானானுடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு போதும். அவர் என்ன சொன்னார்னா, ஆண்டவர் அங்கே கானானிய தேசத்துல திருப்பி அனுப்பிவிட்டார். எங்க அனுப்பிவிட்டுருக்காரு? கானான் தேசத்துக்கு வந்து இவங்க திரும்ப அங்கதான் அவங்க சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க. அண்ணன் தம்பி எல்லாரும் எங்க இருக்காங்க? அங்கதான் இருக்காங்க. இவரை மட்டும்தான் ஆண்டவர் பிரிச்சு எடுத்துருக்காரு. திருப்பி பேக் அங்க அனுப்பி விடுறாரு. வேலைக்காரனை கூப்பிட்டு, எப்பா நீ அங்க போ, அங்க போய் நீ நான் குடியிருக்கிற கானானுடைய குமாரத்திகளில் என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. நான் குடியிருக்கிறேன்னா இங்க உட்காந்துருக்காருல கானானிய தேசத்தில் உட்காந்துட்டு நான் எங்க பெண் கொடுக்கக்கூடாது, எங்க போ, என் சொந்த தேசத்துக்கு போ, என் சொந்தக்காரங்கிட்ட போ அப்படின்னு சொல்றாரு. முதல் கண்டிஷன் என்னன்னா, ஏன் நான் குடியிருக்கிற கானானுடைய குமாரத்துகளுக்குள் நீ என் குமாரனுக்கு என்ன செய்யக்கூடாது. என்ன ஒரு அனுபவம் பார்த்தீங்களா? ஏன் தெரியுமா? அப்போ இந்த பெண் அங்கே சிலை வழிபாட்டுகள் அதிகம் காணப்படுகிறது. அப்போ என் மகனுக்கு இங்கே ஒரு பெண் வந்திருந்தா என் வீடு எப்படி மாறிடும்? சிலை வழிபாடாகும். அப்போ நான் விசுவாசிகள் தவப்பட மாற முடியுமா? மாற முடியாது அப்படின்னு சொல்லி அவன் அனுபவத்தை சொல்லலாம். நீ என்ன செய்யாத, இங்கே பெண் எடுக்காத அப்படின்னு சொல்லலாம். திரும்ப வாசிங்களேன், 4ஆம் வசனத்தை வாசிங்க. அதிகாரிகள், நீ என் தேசத்துக்கும் என் இடத்தாளத்துக்கும் போய், என் அனந்தவிமார் அங்கே இருக்கிறாங்க, அங்கே போ, அங்கே போய் என் ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனும் ஆகிய கர்த்தர்கள் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படி நீ உன் கையை என் தொடையின் மேல் வை அப்படின்னு சொல்லி, தொடையின் மேல் வை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீ எனக்கு என் மகனுக்கு பெண் எப்படி தான் பார்க்கணும்னாக்கினா என் தேசத்துக்கு போகணும், இன்னொரு கண்டிஷன் என் சொந்தக்காரத்துக்கு போகணும், அங்கே போய் தான் என்ன செய்யணும், பெண் பார்க்கணும். அப்போ என்ன அர்த்தம்? இந்த சந்ததி ஜீவனுள்ள ஆண்டவருடைய சந்ததி என்று சொல்லி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று ஆபிரகாம் அந்த மகனுக்காக அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார். அப்போ அவன் யோசித்து பார்த்தான், இல்லையே சார், அப்போ நான் இங்கே பார்க்கக்கூடாது, எங்கே போகணும், அவங்க அனந்தவிமார் இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, சரி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டான். யோசிச்சுட்டு அவன் ஒட்டகத்தை எடுத்தான், பொருட்கள் எடுத்தான், எல்லாத்தையும் ஏற்றி கொண்டு அவன் புறப்பட்டு போனான். அவனுக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. என்ன யோசனை வந்துச்சுன்னா, ஐயா நான் போகிறேன், போனப்ப அங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி பொண்ணு கிடைக்கலாம், என்ன செய்ய? அப்போ சொல்கிறாரு, 3வது கண்டிப்பாக நடந்த ஆபிரகாம். முதல்ல சொன்னேன், தன்னை பற்றி யோசிக்காத ஆபிரகாம், அனுபவத்தை பகிர்ந்த ஆபிரகாம், கண்டிப்பாக நடந்த ஆபிரகாம். ஆபிரகாம் இவர் கேட்டவன சொல்றாரு பாருங்க, 6ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையார். அதாவது இந்த நிகழ்ச்சி வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த நிகழ்ச்சி தானாக நடக்கவில்லை. இது ஆண்டவரால் ஏற்கனவே திட்டமிடப்பட்டு நடந்த ஒரு காரியம். எப்படி முந்தின அதிகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா, 23 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஓடி வருவான், ஓடி மில்காலுக்கு பெத்துவேல் பிறந்து, பெத்துவேலுக்கு ஒரு மகள் பிறந்திருக்கிறார், அவள் பேர் ரெபெக்காள் அப்படின்னு ஒரு செய்தியை முன்னாடி என்ன செஞ்சாங்க, சொல்லியாச்சு. அப்ப ரெபெக்காள் பிறந்து விட்டாங்கிறது யாருக்கு தெரிஞ்சு போச்சு? ஆபிரகாம். இந்த ரெபெக்காள் தான் ஈசாக்குக்கு மனைவின்னு யாருக்கு தெரிஞ்சு போச்சு? ஆபிரகாமுக்கு தெரியும். அதனாலதான் கண்டிப்பா சொல்றான், நீ அப்படி ஏதாவது பொண்ணு கிடைக்கலன்னு சொன்னாங்கன்னா என் மகனை திருப்பி அனுப்பிச்ச கூடாது, அங்க கூட்டு போக கூடாது, அப்படியே திருப்பி எங்க வந்துரு, எங்க வந்துரு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. பெருமையா வந்தா கூட பரவாயில்ல, என் மகன் நினைச்ச கூடாது, அங்க கூட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வாசிங்க, 9ஆம் வசனத்தை வாசிங்க.
அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. சரி சரி, 8ஆம் வசனத்தை வாசிங்க. பெண் பின்னே வர மனதில்லாதிருந்தாலேயாகில் அப்பொழுது நீ இந்த நாளைக்கு நீங்களாயிருப்பார், அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம். 2 கண்டிஷன் கொடுத்தாரு. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அவன் வர, நீ ஒரு பெண்ணை பாப்பா, அந்த பெண் உன் பின்னாடி வர மனசில் இருந்தாங்கன்னா நீ அவனை திரும்ப நினைக்கக்கூடாது, அங்கே கூட்டு போகக்கூடாது. ஏன்னு சொன்னாங்கன்னா, நீ பார்க்க போகிற பெண் அவன் மிகவும் சௌந்தரியம் அழகுள்ளது ஆகினாலே நீ திரும்பி இந்த பெண்ணு தான் வேணும்னு சொல்லி அவனை எங்கிட்ட செஞ்சிடக்கூடாது, அங்கே கூட்டு போக. என்ன ஒரு கண்டிஷன் பார்த்தீங்களா? அப்போ முதியவர்கள் தன்னுடைய பிள்ளையை குறித்து எவ்வளவு கண்டிஷனாக இருக்காங்க பாருங்க. அப்போ பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிறந்திருக்க வேண்டும் என்று ஆபிரகாம் இப்படி அறிந்திருந்தார். ஆகினால்தான் இந்த கண்டிப்பை போட்டார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார்னு சொன்னாங்கன்னா, அதே வேலைக்காரன் இப்படி சொன்னார், விசுவாசத்தை ஊட்டி ஆபிரகாம். என்னது 4வது என்னது? விசுவாசத்தை. இந்த ஆபிரகாமுக்கு என்ன பேரு? விசுவாசிகளின் தகப்பன். அவர் அந்த விசுவாசம் தனக்குள்ள மட்டும் வைக்கல, அந்த விசுவாசத்தை யாருக்குள்ளே விட்டாரு? அந்த வேலைக்காரனுக்குள்ளே விட்டார். என்ன சொன்னாரு வாசிங்களேன், 7ஆம் வசனத்தை வாசிங்க. வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் என்னை நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு, அல்லேலூயா அல்லேலூயா, அவர் இப்படி சொல்லிட்டார். எப்ப நீ போப்பா, நீ போ, ஆனா உனக்கு முன்னாடி ஒரு தூதன் வந்து என்ன செய்வான், அங்கே நிற்பார் சொல்லிப்பா. அப்படி சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் பரப்பிட்டு போயிட்டு இருக்கான், சுமந்து போயிட்டு இருக்கான். அவன் செபித்தான், ஆண்டவரே என்னுடைய எஜமான் இப்படிலாம் சொல்லிவிட்டார், என் எஜமான் சொன்ன பிரகாரம் எனக்கு என்ன செய்ய வேண்டும், நடக்க வேண்டும். நான் இப்போ உங்களுக்கு தண்ணி கேட்பேன், ஒரு பெண் தண்ணீர் போட்டு வர வேண்டும், அவள் நான் தண்ணி கேட்கும்போது எனக்கும் கொடுக்க வேண்டும், என் ஒட்டகத்துக்கும் மறக்க வேண்டும். அப்படிப்பட்ட பெண் யாரா இருக்கிறாரோ அதுதான் என் எஜமான் சொன்ன பெண். அவன் ஜோமனை முடிக்கையும் அவன் கண்ணு முன்னாடி யார் இருந்தான்? பார்த்தீங்களா? இது யாருடைய செயல்? கர்த்தர். யாருமே ஆபிரகாம் என்ன சொன்னாரு, நீ இப்போ உனக்கு முன்னாடி ஒரு தூதன் என்ன செய்வாரு இப்ப. அந்த தூதன் தான் இந்த ரெபெக்காள் அழைத்து வந்தார். அப்படி கேட்கிறார். அவள் உள்ள போய் சாயங்கால வேலை தண்ணீர் கொண்டு வந்த உடனே எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொடுக்கும், உனக்கும் கொடுப்பேன், டைமுக்கு கொடுப்பேன், வீட்டில் தங்குவதற்கும் இடம் கொடுப்பேன். அல்லேலூயா. விசுவாசத்தை பார்த்தீங்களா? இதெல்லாம் நடந்தது எது தெரியுமா? ஒரு வேளை இந்த ரெபெக்காள் அல்லாமல் வேறொரு பெண்ணை கண்டிருந்தால் இன்றைக்கு விசுவாசிகளின் இந்த பட்டியலிலே ஆபிரகாமுடைய பெயர் அற்று போயிருக்கும், ஈசாக்குடைய பெயர் என்ன செஞ்சிருக்கும், அற்று போயிருக்கும், யாக்கோபுடைய பெயர் அற்று போயிருக்கும். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருந்தார். அது போக இந்த ஆபிரகாமுக்கு தன் பிள்ளையை குறித்த தரிசனம் இருந்தது, அனுபவம் இருந்தது, விசுவாசம் இருந்தது. தன்னை பற்றி யோசிக்காமல் பிள்ளையை குறித்து யோசித்தபடினாலே அந்த பிள்ளையாகிய ஈசாக்குடைய வாழ்க்கை செழிப்புள்ளதாயிருக்கும். அல்லேலூயா. ஆகையினாலே சரித்திரத்திலே வேதாகமத்திலே ஈசாக்கின் தேவன் என்று இடம்பெறும்படியாக ஆபிரகாமின் மூலமாக தேவன் அந்த சந்ததியை ஆசீர்வதித்தார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு பெற்றோர்கள் நம் மத்தியிலே இருப்பது, நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பது எதற்கு தெரியுமா? நீங்களும் நானும் இந்த பூலகத்திலே ஆசீர்வதிக்கப்படும்படியாக அவர்களை நம் மத்தியிலே வைத்திருக்கிறார். நீங்கள் நான் அடிப்பதற்கோ அல்லது உபத்திரவப்படுத்துவதற்கோ தெருவிலே தழுவதற்கோ அல்ல. இன்றைக்கு உலகத்திலே பலவிதமான செய்திகளை நாம் வாசிக்கலாம். அது போன்ற நிகழ்ச்சிகள் கிறிஸ்தவமாகிய நம்முடைய குடும்பங்களில் என்ன செய்யக்கூடாது, நடக்கவே கூடாது. இன்றைக்கு மகன் தாயையோ தந்தையோ, மருமகள் மாமியையோ மாமனாரையோ, அப்படிப்பட்ட கொடிதான நிகழ்ச்சிக்குள் கிறிஸ்தவத்தில் என்ன செய்யக்கூடாது, நடத்தக்கூடாது. அதுதான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தை. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அதை சுட்டி காட்டி இங்க செயல்படுத்தார். அதற்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முதலில் சொன்னேன். வாலிபனுடைய வார்த்தையை கேட்டபடினாலே அவருடைய வாழ்க்கையிலே ராஜாவுடைய மேன்மையே துறக்கப்பட்டது. அன்புக்குரியவர்களே, ஆளாயினாலே பெற்றோர்கள் நீங்களும் நானும் வாழபடியாக சிறப்பான எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்.
இருப்பார்கள். எனவே பெற்றோரை நாம் என்ன செய்ய வேண்டும்? சத்தமாக சொல்லுங்க, சொல்லுங்க. வாழ வைக்கணும் இல்லையா? வாழ வைக்கணுமா அழ வைக்கணுமா? நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். வாழ வைக்கணும் இல்லையா? கண்டிப்பாக நீங்கள் அப்படி செய்வீர்கள் சொன்னால் உங்களுடைய சந்ததியாக நிச்சயமாகவே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் எப்படி செய்வீங்களோ அதை தான் உங்கள் பிள்ளைகள் செய்வது. வேதம் சொல்லுகிறது, நீ எதை விதைத்தாங்களோ அதைத்தான் வைப்பார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதைத்தான் வைப்பான். நீங்கள் என்ன பாதையில் போய் கொண்டிருக்கீங்களோ உங்கள் பிள்ளை அந்த பாதை என்ன செஞ்சுட்டே இருக்கும், பின்பற்றி கொண்டு வேறு வழிக்கு போகாது. ஆகினால நீங்கள் நல்ல பாதையை தெரிந்து பெற்றோரை கனப்படுத்துங்கள், முதியவர்களை கனப்படுத்துங்கள், வீட்டில் சிறப்பான அவருடைய உணவளியுங்கள். அவர்கள் வயது சென்றவர்கள் ஆகிவிட்டால் இப்போ 60 வயதுக்கு மேலே போயிட்டாங்கன்னா அவங்க 2வது குழந்தை. சரிங்களா? முதல் வயது ஒரு குழந்தை பருவத்தம் கடந்து வந்துட்டு இப்போ 2வது எங்கே வந்திருக்காங்க? 2வது ஒரு குழந்தை பருவம் வந்திருக்காங்க. சின்ன பிள்ளை எப்படி சில சண்டைகள் கொடுக்கும், சச்சரவு கொடுக்குமோ அது போல பெரியவர்கள் நினைச்சுவாங்க கொடுப்பாங்க. ஆனால் அதெல்லாம் என்ன செய்யணும்? பொறுத்து கொள்வது நாம் அவர்கள் வாழ்வழித்தால் பரலோகத்திலே எனக்கு ஒரு நிச்சயமாக ஓரிடம், பரலோகத்தில் எனக்கு நிச்சயமாக ஓரிடம். எனக்கு முன்னால் இருக்கிறவங்க முன் சென்று ஒரு நாள் அவங்க போய்வாங்க, பின்னால் நானும் ஒரு நாள் போய் செய்யணும் பார்க்கலாம் இல்லையா? ஒரு சிறு கதையை மாத்திரம் நான் சொல்லி முடித்து விடுவேன், மன்னித்து விடுவேன். ஒரு தாய், அவங்களுக்கு தகப்பன் கிடையாது, தாய் மாத்திரம் இல்லை, தன் பிள்ளையை மிகவும் நேசித்தார். ஐயோ தகப்பனார் இறந்து விட்டார், தாய் மாத்திரம்தான், நான் எப்படி என் குழந்தையை வாழ வைப்பது என்று ஒவ்வொரு நாளும் யோசித்துக் கொண்டிருந்தார். தன் வாழ்க்கையை குறித்து யோசிக்காமல் தன் பிள்ளையை குறித்தே யோசித்துக் கொண்டிருந்தார். ஒவ்வொரு நாளும் யோசித்து வீடு வீடாக சென்று பாத்திரத்தை கழுவி அதில் உண்டாகும் பணத்தை எடுத்து வைத்து தான் உண்ணாமல் சேமித்து வைத்து தன் மகனை படிக்க வைத்து வந்தார். அவன் அந்த பணத்தை வைத்து படித்து வந்தான். படித்து கொண்டிருக்கும் போது சில நண்பர்கள் அவனோடு சேர்ந்தார்கள். ஏன்னா கையில் என்ன இருக்குது? அம்மா நல்ல செழிப்பை பணம் கொடுக்குறாங்க. எங்களுக்கு பணம் வந்துச்சு. பாவம் அந்த தாய் தன்னை பற்றி யோசிக்காமல் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவள் சேர்த்து வைத்து மகன் கொடுத்தார். இந்த மகன் முழுதனையாக செலவழிக்க ஆரம்பித்தான். எனவே பணம் இருப்பதனால் ஏராளமான கூட்டம் வந்தது. இந்த கூட்டம் அவன் சேர்ந்து அவரை சிக்கலுக்குள்ளாக மாட்டிவிட்டாங்க. நல்ல படிக்கல, கெட்ட வழிக்கு தந்துட்டாங்க. என்ன செஞ்சாங்க தெரியுமா? கூட்டமாக சேர்ந்து வந்து இப்போ தனியாக வினோத்து மாட்டிட்டாங்கன்னா நான் அடித்து வெடுத்துட முடியாது. சரிங்களா? அப்படி ஒரு கூட்டமாக பின்னாடி வச்சுட்டு அவன் வெளுக்க ஆரம்பிச்சிட்டான். யார் யாரெல்லாம் அவன் பார்க்குறான்னு அவளுக்கு என்ன செஞ்சிடும்? அறப்பார் பின்னிடும். ஒரு நாள் அந்த அம்மா அப்படி வாசல் உட்காந்துருந்தாங்க. ஒரு கூட்ட ஜனங்கள் ஓடி வந்தாங்க. நீலாம் பிள்ளையை பற்றி உலகத்தில் இருக்கிறதோட சாகலாமா? சாகலாம் கூட்ட சேர்ந்து கேட்கிற கேள்வி அதை சாகடித்தது. ஆனாலும் இந்த மகன் எப்பொழுது வருவான் என்று சொல்லி காத்திருந்தார். அவர் சொன்னார், தன் அனுபவித்த பகிர்ந்து கொண்டார். ஐயா, நான் கொடுத்த காசு வெளியில் வரேன். தினம் நான் பாத்திரத்தை விளக்கி காலையில் சாப்பிட்றேன், மத்தியானம் சாப்பிட்றேன், ராத்திரி வரும்போது உணவு நான் சாப்பிட்றேன். ஒருவேளை சாப்பாடை சாப்பிட்டு 2 வேளை தூக்க எனக்காக ஒன்றிகள் சேர்த்து படிக்க வச்ச மகனே. ஆனால் இந்த மக்கள் கேட்டு சாகலாம் நினைச்சோம். நான் சாகுவதற்காக ஒன்று நடத்துகிறேன் படிக்க விட்டான். நாங்கள் எப்படி அம்மா சொல்லுங்க அவங்களுக்கு புத்தி வந்துச்சு. வசதான் எங்கள் அம்மா வயசு போயிட்டாங்களா? யாரெல்லாம் வந்திருப்பா கேட்க ஆரம்பிச்சேன். பக்கத்தில் நண்பர்கள் இருப்பாங்க. அன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு யாரெல்லாம் வந்தா? அடுத்த நாள் போனோம். அவனை குழி வச்சு நொறுக்கி சரிங்களா? எத்தனை நாள் கழிச்சு நீ எங்கள் வீட்டுக்கு போய் எங்கள் அம்மாவை சொல்லி அடிச்சு போட்டான். அடுத்த நாள் சும்மா விடுவாங்க, ரத்தம் படிக்க வீட்டுக்கு நோக்கி வந்தாங்க. இந்த அம்மா அடிச்சு போட்டாங்க. இந்த அம்மா அடி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. ராத்திரி வெளியில் வந்தான். அவனுக்குள்ளே இன்னைக்கு வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, வீட்டில் இருக்க ஆரம்பிச்சு கண்டிப்பாக ஆரம்பிச்சு எல்லாத்தையும் வீட்டில் போய் இந்த கொடுமையான வார்த்தை தான் கேட்கணும். என்னை அறுக்க ஆரம்பிச்சோம், நம்ம பாசையில் லேடு போட ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சோம். கத்தி எடுத்தான், இடுப்பில் சொருனான், சொருட்டு கேட்டுக்கிட்டான். எதுக்கு தெரியுமா?
எங்கள் அம்மாட்ட எந்த வார்த்தையும் சொல்ல பார்க்க இந்த கத்திக்கு அடையாளத்தை சொல்லி போகிறான். இன்னும் இருட்டதான் பொழுது சாயம். ஒரு மரத்தடியில் இருந்தான். மரத்தடியில் நின்று கொண்டு பேச ஆரம்பிச்சான். கத்தியே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்கள் அம்மாவை கொல்ல சரியாக ஒரே குத்தில் பொழுது அப்படின்னு சொல்லி கத்தியோடு பேசுகிறேன். பொழுது சாய்ந்து மீண்டும் கத்தியோடு பேசுகிறேன். வேகமாக நடந்தார். தாய் வீட்டுக்கு செமித்து கொண்டிருந்தார். எப்படி சொல்கிறான் தெரியுமா? என் மகன் கொடியவன் தான். கொடியவனா கொடியவன் 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 சொல்கிறான். இயேசு என் மகனுக்காக உம்மால் மட்டும் முடியும் அவனை திருத்துவதற்கு. அவன் இந்த உலகத்திலே நல்ல பெயரோடு விட்டு மண்டியிட்டு வீட்டுகளை கதவை சாத்தி கொண்டு செவித்துக் கொண்டிருந்தான். கண்ணீர் ஒழித்து அழுது செவித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது இவன் உள்ளே வருகிறான். 2 கரங்களையும் உயரை தூக்கி கொண்டு ஒரு பாடலை பாடிக்கொண்டிருக்கிறான். செவித்தோடு செய்கிறான். என் மகன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான். அவன் என்னை கொள்வதற்கு முன்பதாக உம்மிடத்தில் கெட்டு இருக்கிறேன். தூய ஊற்றாகி உண்மை தான் கெட்டு இருக்கிறேன். நீர் அவனை சந்திக்காவிட்டால் நான் மறித்து போவேன். மகன் கதவை திறந்து கத்தியை ஓங்கிக் கொண்டு தாயை குத்துவதற்கு ஆயத்தமாக மீண்டும் அதே வார்த்தை பாருங்கள். தூய ஊற்றே செய்வதறியாத கண்ணை திறந்தாவிட்டார். அம்மா, என்னை மன்னித்து விடுகிறம்மா. என் மீது இத்தனை பாசத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று நான் நினைக்கவில்லை. கத்தியை கீழே போட்டார். கத்தியின் சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தார். அம்மா, இந்த கத்தியை கொண்டுதான் உங்களை குத்துவதற்கு வந்தேன், உங்களை கொல்ல வேண்டும் என்று வந்தேன். ஆனால் என்னையும் உங்கள் சொந்த பிள்ளையாக நினைத்து இன்றைக்கும் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் பாசத்தை அறிந்து கொண்டேன், உங்கள் பாசத்தை தெரிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன். அம்மா, என்னை மன்னித்து விடுகிறோமா என்று சொல்லி தன் தாயை பிடித்துக் கொண்டு கண்ணீர் பிடித்து கண்டினார். தாய் சொன்னார், மகனே, நான் உன்னை நான் தூரத்தில் வைத்து பார்க்கவில்லை, உன்னை நான் கொடியவனாக நினைக்கவில்லை. இன்றைக்கும் ஒரு நாள் இயேசுவின் பிள்ளையாவா என்று சொல்லி நான் இயேசுவிடத்தில் நான் கேட்டேன். நீ அவரிடத்தில் நம்பிக்கை, உன்னையும் என்னை போல் மாற்றுவார் என்று சொல்லி அவளும் கண்ணீர் பிடித்தார். 2 பேருமாக கண்ணீர் பிடித்து மீண்டும் செதைக்கு போனார்கள். ஆண்டவரே, என் பிள்ளையை நீர் தெரிந்திருக்கிறது, தூய ஊற்றாகி உண்மை அண்டிருக்கிறார்கள், ஆகினாலே அவன் மாற்றிருக்கிறது. இனி இவன் எனக்கு சொந்த பிள்ளை. அவன் சொன்னான், அம்மா, இனி நான் வாழ்ந்து சுகித்திருக்கும் ஒவ்வொரு நாட்களும் ஒரு நாள் கூட நான் கண்ணீர் வடிக்க மாட்டேன். நீங்கள் வடித்த கண்ணீர் இன்றைக்கு தான் கடைசி கண்ணீரம்மா. என்னோடு கூட நான் என் ஜீவனோடு மட்டும் உங்களை நான் மகிழ்ச்சி கொடுத்தேன் என்று சொல்லி தன் தாயை கட்டி பிடித்து முத்தமிட்டு அன்றைக்கு வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கின் பிரகாரமாகவே தன் தாய் மறிக்கும் வரைக்கும் அவளுக்கு விடாது, அவளை வீட்டிலே வைத்து பராமரித்து அவளை ஆட்கொண்டு வழிநடத்தினார்.
அன்புக்குரியவர்களே, வாலிபர்களே, சிறுவர்களே, பெற்றோர்களே, தாய் தந்தை முதியோர்கள் அவர்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும். நமக்காகத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் ஆண்டவர் கடைசி செய்தார். சீஷன் அதோட தாய் ஒப்புக்கொடுத்து செலுத்தலாம். தாயை பராமரிக்க வேண்டும், தந்தையை பராமரிக்க வேண்டும் என்று கண்டு மன்றிடுவோம், செபிப்போம். நேசிக்காண்டவரை முதியோர்கள் தினத்திலே இந்த உலகத்திலே முதியோர்கள் படும் பாடல்களை நாம் மாற்றம் கேட்டிருந்தோம். ஆனால் ஆபிரகாம் முதியோருடைய ஸ்தானத்தில் இருந்து தன்னை பற்றி யோசிக்காமல் தன் பிள்ளையை பற்றி யோசித்தார். தன் பிள்ளைக்காக அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். தன் பிள்ளைக்காக கண்டிப்பாக நடந்து கொண்டார். தன் பிள்ளைக்காக மற்றவர்களுக்கும் விசுவாசத்தை ஊட்டினார். ஆண்டவரே, என்னிலும் இது விதமான குணத்தை தான் என் தந்தையை, என் தாயாரை, என் மாமனாரை, என் மாமியாரை கனப்படுத்தி பேசி இயேசுவின் குணத்தை விட்டுவிட்டார்கள். ஆமென். மீண்டும் தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். காணிக்கை பாடலாக யாவரும் எழுந்து நின்று கீதங்கள், ஆராதனை கீதங்கள் 4, கீதங்களும் கீர்த்தனைகளும் 12 பார்ப்போம். ஆராதனை கீதங்கள் 4, கீதங்களும் கீர்த்தனைகளும் 12 பார்ப்போம். சிக்கிரிய ஏகவஸ்தை நம்ம இந்த பாடம். Oh
நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் நேசிக்கிறதில் நல்ல ஆண்டவரே, மகிமையான அந்த நாளுக்காக மீண்டும் அதற்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை கேட்டு சத்தியங்கள் வீணாக போகாதபடிக்கு உங்களுடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் தூக்கி நிறுத்தியவர்களாக செல்கிறோம். விசேஷமாக இவ்வாரங்களில் பங்கு பெற்ற முதியோர்களுக்காக செல்கிறோம். ஆண்டவரே, உலகத்தில் பலவீனங்கள் எதுவும் உடைய பிள்ளைகளை தொடாதபடிக்கு ஆண்டவருடைய கரம் கொண்டு தொட்டு ஆசீர்வதித்தவர்களாக செல்கிறோம். முதியோர்கள் மூலமாக எங்களுக்கு வரக்கூடிய நிறைவான ஆசீர்வாதங்களை என் குடும்பங்களிலே பொழிந்து வரும்படியாக செல்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் முற்றுப்புள்ளி வைத்து நிறைவான ஆசீர்வாதத்தை தந்துள்ளபடியாக செல்கிறோம். ஆண்டவரை காணிக்கைகளுக்காக சன்னிதானத்தில் வருகிறோம். காணிக்கை படைத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார்கள். ஆண்டவரை காணிக்கை என்ன நோக்கத்தோடு படைத்து வருவதை முற்றுமுடியில் அறிந்திருக்கிறவர்களுக்கு ஸ்தோத்திரங்கள் இருக்கிறோம். சன்னிதானத்துக்கு போனதாக நாங்கள் விரும்புகிறார்கள். நீர் அருடைய ஆசீர்வாதத்தக்கதாகவும் தகுதிக்கு தக்கதாகவும் ஒரு பகுதி நமக்கு காணிக்கைகளாக தந்திருக்கிறோம். காணிக்கை நீங்கள் தயவாக ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து ஆசீர்வதித்து வருகிறார்கள். ஸ்தோத்திர காணிக்கை படைத்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஜெனரேட்டர் உதவிக்காக படைத்த காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஆலய உபயோகத்திற்காக படைத்த ஒவ்வொரு காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். மற்றும் கை காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா விதமான காணிக்கைகள் படைத்தவுடைய பிள்ளைகளை நிறைவாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்கள். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் இதன் மூலமாக இரட்டிப்பான நன்மைகளை பெற்று ஆண்டவரின் உலகத்திலே உயர்ந்திருக்க ஆண்டவர் அருள்தார். இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறைவாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்கள். பலவிதமான எண்ணங்களோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதித்தவர்கள் அவருடைய எண்ணங்கள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை சந்தித்து வரும்படியாக செல்கிறோம். மீண்டும் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை வணைந்து கொண்டு இந்த உலகத்துக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை ஆவிக்குரிய மன்னாவையும் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தந்து கர்த்தர்களை ஆசீர்வதிக்கும்படியாக செல்கிறோம். ராஜா, ஆண்டவரை நாங்கள் பெருமையாய் திரும்பாதபடிக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இறங்கும்படியாக செல்கிறோம். சிறியவர் முதற்கொண்டு வயோதிகர் வரைக்கும் தேவனுடைய அளவில்லாத நடுக்ககம் உங்களுடைய பிள்ளைகள் மீது இறங்கி ஆசீர்வதித்து வருகிறார்கள். ஆண்டவரை வியாதி நிமித்தமாக பிடிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே விடுதலையின் நாயகராக நீர்தாவே வந்து விடுதலையை அருள் செய்யும்படியாக செல்கிறோம். ஆண்டவரை சுகம் தாரும், ஜீவன் தாரும், பலன் தாரும். உங்களுடைய பிள்ளைகளை நேசித்து வருகிறார்கள். உங்களுடைய திருக்கரங்களிலே ஏற்றி கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக செல்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான விசேஷ ஞானத்தை நீர் உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறார்கள். வயோதிகர்களுக்கு வேண்டி வரவைத்தாரும். குடும்ப நிலைமையிலே குடும்ப வாழ்க்கையில் பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே போதிய கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார்கள். எழுத்துச்சபையில் பாடகர்கள் குழுவால் செல்கிறோம். பாடகர்களுடைய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் மென்மேலும் உமக்காக செயல்படும்படியாக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாக செல்கிறோம். ராஜா, இவ்விதமாக ஒன்று கூடி நாங்களுடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த எங்களுக்கு அருள் தார். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய தூய நாமம் என்னைக்கு மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்முடைய கூட எப்போதைக்கும் இருப்பதாக. நிறைவு விதமாக ஆராதனை கீதங்கள் 749 கீதங்களும் கீர்த்தனைகளும் 619 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 749 கீதங்களும் கீர்த்தனைகளும் 619 இயேசுவின் கைகள் காண்க. Yesu
எப்பொழுதுமே சமூகத்தில் தியானிப்பார்கள். நாமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்கோடு நன்றிகள் நாமத்தை ஸ்தோத்திரி, நாமாவே கர்த்தர் செய்த திறமையாக கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடனே செல்வார்கள்.